அதற்கு முன்பதாக நம்முடைய ஆய்வரங்கத்தை நாம் துவங்கலாம். இப்பொழுது முதலாவது மாணவி சஞ்சனா அவர்கள், ஏனென்றால் அவர்களுக்கு மீண்டும் தேர்வு இருப்பதனால் அவர்கள் முதலாவது பேசிவிட்டு அவர்களுக்கு மட்டும் நான் முதலாவது ஒரு அனுமதி வழங்கலாம் என்று நினைக்கிறேன். உங்கள் அனைவரின் இசைவோடு மாணவி சஞ்சனாவை நான் முன்பதாக அழைக்கிறேன். நான் மேட்டூர் திருவண்ணாமலை 2 ஊர்லையும் பணியாற்றினேன். ரொம்ப பேர் என்னுடைய சொந்த ஊர் மேட்டூர் நினச்சிருப்பாங்க, கொஞ்சம் பேர் திருவண்ணாமலையில் நினைப்பாங்க. பாப்பா நான் திருவண்ணாமலையில் மின்வாரியத்தில் பணியாற்றிய போது திருவண்ணாமலையின் மிக முகாமையான இலக்கிய அமைப்பான அருள் இலக்கிய வட்டத்தில் பேச்சாளராக உருவானவங்க. அது மட்டும் இல்லாமல் சபரி அவர்கள் தலைமையில் பல்வேறு பட்டிமன்றங்களில் பேசியிருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த கல்லூரியில் அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த கல்லூரியில் தான் அவங்களுடைய கைத்தறி வாழ்த்துக்களை சொல்லுவோம். மிக சிறந்த இலக்கிய பேச்சாளர் கூட சஞ்சனா அவர்கள் இப்பொழுது ஒரு அறிவியல் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த ஒரு அறிவியல் உரையை அடுத்த 5 to 7 நிமிடங்கள் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கை முழங்கியன என் தமிழ் அன்னையை முதற்கண் வணங்கி இந்த அருமையானதொரு நிகழ்விற்கு எனக்கு பேச வாய்ப்பளித்த ஐஜன் நிறுவனத்திற்கும் சான்றோர்கள் நிறுவனத்திற்கும் எங்களுடைய கல்லூரி நிர்வாகத்திற்கும் என்னுடைய பணிவு கடந்த வணக்கங்கள். எனக்கு இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கும் தலைப்பு தமிழ் இலக்கியங்கள் மற்றும் நூல் வாசிப்பில் நுண்ணறிவின் தாக்கம். நுண்ணறிவு என்றால் நாம் அனைவரும் சற்று யோசித்து பார்ப்போம், என்னவாக இருக்கும் நுண்ணறிவு? எனக்கு அதிலும் குறிப்பாக கொடுத்திருக்கும் தலைப்பு செயற்கை நுண்ணறிவு. ஒரு பொறியாளர் மாணவியாக எனக்கு செயற்கை நுண்ணறிவு என்ற தலைப்பை பார்த்தவுடன் எப்படி செயற்கை நுண்ணறிவை ஒரு மாணவராக நாம் அணுகுகிறோம் என்ற செய்திதான் முதலில் தென்பட்டது. இன்றைக்கு இங்கு எத்தனை மாணவர்கள் இருக்கிறோம்? அனைவருமே கட்டாயம் சாட் ஜிபிடி என்பதை அறிந்திருப்போம். அந்த சாட் ஜிபிடியை யூஸ் செய்து இன்றைக்கு பல்வேறு வகையான செய்திகளை எல்லாம் நாம் மிக எளிமையில் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறோம். அத்தகைய ஒரு செயற்கை நுண்ணறிவு எப்படி தமிழ் இலக்கியங்களும் நம்முடைய நூல் வாசிப்பின் திறத்தையும் முன்னேற்றுகிறது என்பதுதான் எனக்கு அழைத்த தலைப்பு. நூல் வாசிப்பதை பற்றி நம்முடைய ஔவை அவர்கள் கூறும் பொழுது, யாரொருவன் ஓதாமல் இருக்கிறானோ அவனுடைய வாயில் அமுதமே சுரக்காது என்று கூறுவார். அத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்த நூல் வாசிப்பை இன்றைக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு மிக எளிதாக நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறது தான் என்பது என்னுடைய வாதம். இன்றைக்கு நாம் இ-புக் என்று ஒன்றை பார்க்கிறோம். என்றைக்குமே ஒரு மாவட்டத்திலோ அல்லது ஒரு கிராமத்திலோ கட்டாயம் நூலகம் இருக்க வேண்டும். அத்தகைய நூலக வசதி இல்லாமல் இருந்தால் கூட இன்றைக்கு இருக்கும் மாணவர்கள் எப்படி தன்னுடைய நூல் வாசிப்பு திறத்தை உருவாக்கி கொள்ளலாம், அதை மேம்படுத்திக் கொள்ளலாம் என்பதற்காக இந்த இ-புக் என்ற திட்டம் வந்துள்ளது. அந்த இ-புக் என்ற திட்டம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஆன்லைன் சென்று என்ன புத்தகத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த புத்தகத்தின் பெயரை அச்சிட்டால் அல்லது டைப் செய்தால் அங்க இருக்கக்கூடிய அந்த புத்தகம் உங்களுடைய கையிலேயே வந்துவிடும். சரி, இந்த செயற்கை நுண்ணறிவு நூல் வாசிப்பிற்கு இ-புக் கொடுக்கிறது. இன்றைக்கு பல்வேறு வகையான விர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ், ஒரு டீச்சரை போன்று நமக்கு பல்வேறு வகையான விஷயங்களை எல்லாம் அந்த செயற்கை நுண்ணறிவு செய்கிறது. தமிழ் இலக்கியத்திற்கும் செயற்கை நுண்ணறிவுக்கும் என்ன தொடர்பு இருக்க போகிறது? இன்றைக்கு நாலடியார் ஏட்டுகளில் இருந்தது, அது இன்றைக்கு ஒரு புத்தகமாக நாம் பார்க்கிறோம் என்றால் OCR என்ற ஒரு டெக்னிக் செயற்கை நுண்ணறிவில் இருக்கின்றது. அது என்ன OCR என்றால் ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னைசேஷன் என்று சொல்வார்கள். இன்றைக்கு நாம் மகிழ்ந்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது நாம் ஏதாவது விதிமீறலை செய்துவிட்டால் உடனடியாக இ-சலான் என்ற ஒன்று நம்முடைய அரசால் ஜெனரேட் செய்யப்படுகிறது. என்ன இ-சலான் என்றால், நாம் ஒரு விதிமீறலை செய்யும் பொழுது நம்முடைய நம்பர் பிளேட் என்பது ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னைசேஷன் என்ற ஒரு தொழில்நுட்பத்தின் வாயிலாக நம்முடைய அந்த நம்பர் பிளேட்டை கண்டுபிடித்து அந்த நம்பர் பிளேட்டின் உரிமையாளர் யாரோ அவர்களுக்கு இ-சலான் என்பது ஜெனரேட் செய்யப்படுகிறது. அதுபோல நம்முடைய கல்வெட்டுகளில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் கண்டுபிடித்து இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு நமக்கு தேவையான புத்தகங்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறது. வெறும் இ-புக் மட்டும் கிடையாது செயற்கை நுண்ணறிவு கொடுக்க வேண்டியது. இன்றைக்கு நாம் திடீரென்று ஒரு தலைப்பை பார்க்கிறோம், புதுமையாக இருக்கிறது என்றால் அதை பற்றி என்னவென்றே தெரியவில்லை, ஆனால் எனக்கு நேரமும் இல்லை அதை படிக்க என்றால் உடனடியாக சாட் ஜிபிடி போன்ற பல்வேறு செயற்கை நுண்ணறிவை நாம் பயன்படுத்தி இன்றைக்கு பல்வேறு விஷயமான செய்திகளை தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த ஒரு நிகழ்வு பல்வேறு வகையில் புலனங்களில் எல்லாம் பகிரப்பட்டு பலருக்கும் தெரிகிறது. இன்றைக்கு ஒளிப்பதிவு செய்கிறார்கள், இது பல்வேறு பேருக்கும் சென்றடைகிறது. இதனால்
என்கின்ற தலைப்பு நாளைக்கு இன்னொருவரின் வாழ்க்கையை மாற்றக்கூட தலைப்பாகவும் இருக்கலாம். எனவே ஒரு நூல் வாசிப்பு என்பது அனைவருக்கும் தேவையான ஒன்று. அதிலும் நம்முடைய தமிழ் இலக்கியங்களை பற்றி நாம் அறிய வேண்டும் என்பது மிகவும் தேவையான ஒன்று. அத்தகைய சமயத்தில் நம்முடைய செயற்கை நுண்ணறிவு நமக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் செய்கிறது என்று கூறுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எனவே நூல்களை வாசிப்போம், தமிழ் மொழியை நேசிப்போம். என்னுடைய பேச்சை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. இப்பொழுது நம் மத்தியில் வந்திருக்கிற சகோதரி நிவேதிதா லூயிஸ் அவர்கள் சென்னை தினத்தை பற்றிய ஒரு சில காரியங்களை நம் மத்தியில் பகிர்ந்து கொள்வார்கள். அன்பு சகோதரிக்கு அறிமுகமே தேவையில்லை. அநேக டிவியில் நீங்க பார்த்திருப்பீங்க. அறியப்படாத கிறிஸ்தவம் முதல் கொண்டு ஆதிச்சநல்லூர் முதல் கீழடி வரை என்ற பல்வேறு நூல்களில் சகோதரி எழுதியிருக்கிறார்கள். ஹர்ஸ்டோரிஸ் பதிப்பகத்தினுடைய நிறுவனர், உரிமையாளர். அது மட்டுமல்ல, சமீப காலமாக நீங்கள் டிவியில எல்லாம் பார்க்கலாம், சென்னை தினத்தை குறித்துதான அநேக தகவல்களை அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது சகோதரி பொருணை ஆய்வுடைய தலைமையாக பொருணை அருங்காட்சியகத்தினுடைய பொறுப்பாளராக சகோதரி அவர்கள் அரசினால் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது நம் மத்தியில் வந்திருப்பது நமக்கு மிக மகிழ்ச்சி. சான்றோர் தளம் அவர்களுக்கு சமூக சிற்பி என்ற விருதை அவர்களுக்கு வழங்க இருக்கிறது. சகோதரி இப்பொழுது நம் மத்தியிலே சில நிமிடங்கள் உரையாற்றுவார். சகோதரி நிவேதிதா லூயிஸ் அவர்களுக்கு சமூக சிற்பி விருது சான்றோர் தளத்தின் வாயிலாக பேராசிரியர் கருணானந்தன் ஐயா, வரலாற்று ஆசிரியர், தொல்லியல் ஆய்வாளர் அவர்கள் வழங்குவது சான்றோர் தளம் பெருமை அடைகிறது. எல்லாரும் அப்படி இங்கே பாருங்க. நீங்கிட்டு வாங்கய்யா, தம்பிக்கிட்டு வாங்க. அப்போ தான் எல்லோரும் இங்கே பார்ப்பாங்க. ஒரு நிமிஷம் ஒரே 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 ஒரு நிமிடம். சமூக சிற்பி பெரிய போராட்டம். அதாவது அவங்க வச்சிருக்க பதிப்பகத்துக்கு பேரு அதான் இருக்கு. சத்தம் வர ஹலோ வணக்கம். ஏன்னா நிவேதிதா லூயிஸ் அவர்கள் வைத்திருக்கிற பதிப்பகத்துக்கு பேரே நமக்கு இணையதளத்தில் பதிவாகுது, ஹெர்ஸ்டோரி என்பது. அதுக்காக நம்ம ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏனென்றால் இந்த ஹிஸ்டோரி என்ற வார்த்தையே ஆணாதிக்க சிந்தனை தான். ஹிஸ்டோரி தான். ஆண்களுடைய கதைகள்லாம் இதுவரையில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் தனது பதிப்பகத்துக்கான பேரே ஹெர்ஸ்டோரின்னு வச்சிருக்கிறாங்க. நமக்கு இங்கே பார்வையாளர்கள் குறைவாக இருந்தாலும் முத்துக்குமார் சாமி அவர்கள் பதிவு செய்து இணையத்தில் மிக சிறப்பாக எடுத்து செல்கிறார். அந்த சென்னை தினத்தை ஒட்டிய அவருடைய உரையாக இப்போதைய உரை அமைகிறது. மிக்க நன்றி. எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள். இந்த விருதுக்கு என்னை தேர்ந்தெடுத்து சான்றோர் தளம் அமைப்பிற்கு அதனோடு இணைந்து செயல்படக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக சிற்பி அப்படின்னு ஒரு விருது கொடுத்துருக்குறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் அடிப்படையில் வந்து ஒரு எழுத்தாளர், சிந்தனையாளர், வரலாற்றாளர்னு கொஞ்சம் சொல்லிக்கலாம். சென்னை தினத்தை பற்றி என்னை பேச சொல்லியிருக்காங்க. சென்னை தினத்தை பற்றி ஒரு 5 நிமிடங்கள் மட்டும் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கேள்வி பதிலே ஆரம்பிக்கலாமா? சென்னைக்கு என்ன வயசு? How old is the city? 386. வேற பதில்கள்? காலத்துக்கு முற்பட்டது. ஓகே, பிஃபோர் டைம். ஓகே, சென்னையின் பேர் வச்சு. ஓகே, சென்னையின் பேர் வச்சு அவ்வளோ ஆண்டா இருக்கு. வேற ஏதாவது பதில்கள் இருக்கா? ஓகே, சென்னையுடைய வயசு 1.7 மில்லியன் ஆண்டுகள் அப்படின்னு நான் சொன்னா உங்களுக்கு நம்ப முடியுமா? 1.7 மில்லியன் இயர்ஸ். என்னன்னா 1863 பல்லாவரத்தில் வந்து பரேடு கிரவுண்டுன்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில் ராபர்ட் ப்ரூஸ் ஃபூட் அப்படிங்கிற ஒரு ஆங்கில ஜியாலஜிஸ்ட் அவர் ஒரு காலை நடைய போறாரு. அப்போ அங்கே ஒரு கல் வந்து அவருக்கு காண கிடைக்குது. அந்த கல் எடுத்து பார்க்குறாரு. சாதாரணமாக நம்ம பார்க்கும்போது நமக்கு அது ஒரு கல்லாக தான் தெரியும். அவர் ஒரு ஆய்வாளர் இல்லையா, ஒரு ஜியாலஜிஸ்டும் கூட.
அது குவாட்ஸைட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு கல். அதை பார்த்தோன்னே அவர் வந்து முடிவு பண்ணுறாரு, மிக சீரியதாக நேர்த்தியாக அந்த கல் செதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவர் பார்க்குறாரு. அதுதான் முதல்ல பிளக்கும் கோடரி, கிளீவர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கைகளால் பிடித்து கொண்டு வெட்டக்கூடிய, சதையை வெட்டக்கூடிய ஒரு கற்கருவி அது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அந்த கற்கருவியை பயன்படுத்தியவன் ஒரு பழங்கற்கால மனிதன். அந்த மனிதன் வாழ்ந்தது 1.7 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி. கொச்சலையாருடைய கரையில முதல்ல இது கிடைக்குது. அப்படியே அந்த ஆற்றங்கரையோரம் அப்படியே மேலே வடக்கு நோக்கி அவர் நகர்ந்து குடியம் குகை வரைக்கும் போய் பார்க்கிறார். குடியம் குகைகள்ல ஒரு பெரிய தொழிற்சாலை வந்து காண கிடைக்குது. பழங்கற்கால மனிதர்கள் வாழ்ந்த ஒரு பெரிய தொழிற்சாலை கண்டுபிடிக்கிறது. அப்போ சென்னை வந்து சரி 1.7 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹோமோசேப்பியன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மூதாதை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹோமோசேப்பியன் சேப்பியன் அப்படிங்கிற ஆர்கேக் ஹோமினிட் ஃபார்ம்ல ஒரு மனிதன் இந்த பகுதியில் வாழ்ந்திருக்கான். அவன் கையால் ஒரு கற்கருவியை செஞ்சிருக்கான். அது இல்லாம இது வந்து பல்லாவரத்தை நம்ம சொல்லிட்டோம். சென்னையுடைய ஹார்ட் ஆஃப் த சிட்டின்னு எடுத்துக்கோங்க, சென்னையுடைய இதயம், அந்த பகுதியிலையும் தொல்லியல் சான்றுகள் நிறைய கிடைச்சிருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நகரம் இயங்கிக்கிட்டு இருந்த மக்களால் நிறைந்த ஒரு நகரம் இருந்திருக்கு அப்படின்றதுக்கு தொல்லியல் சான்றுகள் வந்து நகருக்குள்ளேயே வந்து நமக்கு கிடைச்சிருக்குது. ஒரு இங்க கிறிஸ்தவர்கள் யாராவது இருக்கீங்களாப்பா? கிறிஸ்தவர்கள் கை உயர்த்தலாமா? ஓகே, இருக்கிறார், ஒருத்தோடு இருக்கிறார். 2ஆம் உலக போறப்போ இந்த ஊரை மதராஸ் மாநகரத்தை அந்த போர்ல இருந்து காப்பாத்தினதுக்காக ஒரு சர்ச்சு கட்டினாங்க. ஓட்டிவ் சர்ச் அப்படின்னு அதுக்கு பேரே காணிக்கைக்கான ஒரு ஆலயம், நேர்ச்சையின் பொருட்டு கட்டப்பட்ட ஒரு தேவாலயம். அந்த தேவாலயம் எங்க இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? கீழ்பாக்கத்துல இருக்கு. கீழ்பாக்கத்துல ஓட்டிவ் சர்ச் ஆஃப் த ஹார்ட் ஆஃப் இமாக்குலேட் மேரி அப்படின்னு ஒரு சர்ச் இருக்கு. 2ஆம் உலக போரின் போது இந்த நகரம் காப்பாற்றப்பட்டதற்கு நன்றி கடனாக அந்த தேவாலயம் கட்டி எழுப்பப்பட்டது. அந்த தேவாலயம் பக்கத்திலேயே ஒரு பழைய பங்களா, ஹால்ஸ் ரோட்ல ஃபாண்டனே அப்படின்னு ஒரு பங்களா இருந்திருக்கு. அந்த பங்களாவில் 1934ஆம் வருஷம் எட்கர் பிரதோம் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சுக்காரர் அவருடைய தோட்ட வேலையை செய்யும் போது அந்த தோட்டத்துக்குள்ள நிறைய மட்பாண்டங்கள் கீழே இருந்து கிடைக்குதுங்கிறத பார்க்கறாரு. அரசாங்கத்துக்கு தகவல் தராரு. இங்க இருந்து ஒரு 3 ஆய்வாளர்கள் போய் அதை ஆய்வு செய்யறாங்க. அவருடைய வீட்டு மாமரத்துடைய வேர்கள்ல ஒரு பெரிய ஈமப்பேழை சிக்கி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. 6 அடி நீளம் கொண்ட அந்த ஈமப்பேழையை கண்டுபிடிக்கிறாங்க. அது பக்கத்திலேயே இரும்பாலான கருவிகளை கண்டுபிடிக்கிறாங்க. ஏராளமான மட்பாண்டங்களை கண்டுபிடிக்கிறாங்க. குறைந்தது இவற்றுக்கான காலம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் அப்படிங்கிறத பதிவு செய்யறாங்க. இது கீழ்ப்பாக்கத்துல. அது வந்து அப்படியே கொஞ்சம் வடக்கு நோக்கி வாங்க. கீழ்ப்பாக்கத்துக்கு கொஞ்சம் மேல சேத்துப்பட்டு எக்கோ பார்க் தெரியுமாப்பா? எஸ். அங்கிருந்து லேண்டன் சாலை பிரிகிற அந்த கட்டு வரைக்கும் ஒரு சின்ன பகுதி நீங்க எடுத்துக்கோங்க. அந்த பகுதியில சூளைகள், செங்கல் சூளைகள் ஒரு காலத்துல இயங்கிட்டு இருக்கு. 1920களில் கமியேட் அப்படின்னு சொல்லி ஒரு பிரெஞ்சு ஆய்வாளர் அந்த பகுதியில் ஆய்வு செய்யறாரு. அவர் என்ன பார்க்குறாருன்னா, இந்த செங்கல் சூளைகளுக்கு நடுவே, செங்கல் சூளைக்கு மண்ணை தோண்டுவாங்க இல்லையா, அப்போ மண்ணை தோண்டும் போது மண்ணுக்கு கீழே இருந்து மறுபடியும் மட்பாண்டங்கள் கிடைக்கும். இப்போ இந்த மட்பாண்டங்கள் எந்த காலத்தை சேர்ந்தது அப்படிங்கிறத ஆய்வு செய்யறாங்க. மட்பாண்டங்கள் மட்டுமல்ல, மண்ணால் செய்யப்பட்ட சுடுமண் சிற்பங்களும் அங்கே கிடைக்குதுங்கிறத அவர் பார்க்கறாரு. அவர் பண்ணதுலேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சோகேஜ் ஜார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உரை கிணறுகளை அந்த பகுதியில் கண்டுபிடிக்கிறாரு. மண்ணிலேருந்து ஒரு 6 அடி 8 அடி ஆழத்துல இந்த உரை கிணறுகளை கண்டுபிடிக்கிறாரு. அந்த காலத்துல இன்னைக்கு நம்ம செய்யற மாதிரி சயின்டிபிக் டேட்டிங் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை இல்லையா, அதனால அவர் அதை கொண்டு இந்த கிணறுகள் தொல்காலத்தை சேர்ந்தது அப்படின்றத ஒரு முடிவு பண்றாரு. முடிவு பண்ணிட்டு என்ன அறிவிக்கிறார் அப்படின்னா, இதெல்லாம் பல்லவர் காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்றாரு. பல்லவர் காலத்தை சேர்ந்த ஒரு சிற்பம், சுடுமண் சிற்பம் இங்கிருந்து எடுத்து போனது இன்னைக்கு விக்டோரியா மியூசியம்ல இருக்குது. சேத்துப்பட்டத இதை பண்ணியிருக்காங்க. சாந்தோம் தேவாலயத்துக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க, பார்த்துருக்கீங்களா? அருமை. சாந்தோம் சர்ச் போயிருக்கீங்க. சாந்தோமை சுற்றி தோமையாரை பத்தி ஒரு லெஜெண்ட், ஒரு கதை சொல்லப்படுது. தோமையார் இங்கே தான் வந்திருந்தார், இங்கே தான் இறந்தார் அப்படிங்கிறது ஒரு லெஜெண்டாக இங்கே நம்ம முன்னாடி ஒரு கதையாக மரபு வார்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1893 அந்த சர்ச்சுக்கான ஒரு வேலை நடக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிற ஆயர் இல்லம் பகுதியில் மண்ணை தோன்றாங்க. அப்போ அங்கே கிடைக்கிற மட்பாண்டங்கள் ரொம்ப யூனிக்கான மட்பாண்டங்கள். அது வந்து ரவுலெட்டட் வேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சுழன்று கொண்டு இருக்கக்கூடிய கூர்மையான ஒரு கருவியால் கோடுகள் இடப்பட்ட மட்பாண்டங்கள், அந்த ரவுலெட்டட் வேர் அங்கே கிடைக்குது. இன்னைக்கும் நீங்கள் சாந்தோம் சர்ச்சுக்கு பின்னாடி ஒரு சின்ன அருங்காட்சியகம் இருக்கு. அந்த அருங்காட்சியகத்துக்கு போனீங்கன்னா இந்த ரவுலெட்டட் பாட் ஷெல்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இதோடைய காலகட்டம் எதை ஒத்ததாக இருக்கு அப்படின்னு ஆய்வாளர்கள் கருதுறாங்கன்னா, அரிக்கமேடை சேர்ந்த மட்பாண்டங்களை ஒத்ததாக இருக்குது அப்படின்னு அவங்க கருதுறாங்க. அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நகரத்தின் பல்வேறு பகுதிகளில் நமக்கு அங்கங்கே தொல் எச்சங்கள் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு. அப்போ
தொடர்ச்சியாக இயங்கிட்டே இருக்கிற ஒரு நகரமாக இந்த நகரம் இருக்குது. ஆனா சென்னை 386 நம்ம கொண்டாடுறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் இருக்குல்ல, அது ஏன்னு நீங்க நினைக்கிறீங்க? 386 இயர்ஸா தான் இந்த சென்னை ஒரு பெரிய நகரமாக இருக்கு அப்படிங்கறத நம்ம ஏன் கருதுறோம்? ஏன் why should we celebrate சென்னை 386? 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்கு, 1.7 மில்லியன் இயர்ஸ் முன்னாடில இருந்து இருக்கு. பட் இட் இஸ் ஸ்டில் பீயிங் செலிப்ரேட்டட் as a 386 இயர்ஸ் தான். ஏன்? ஏதாவது கெஸ்? யா, கார்ப்பரேஷன். ஓகே. இப்பதான் இந்த நகரம் 386 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, 2 ஆங்கிலேயர்கள், ஆண்ட்ரூ கோகன், பிரான்சிஸ் டே, 2 ஆங்கிலேயர்கள் உள்ள வராங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த நகரத்தை லீஸுக்கு ஒத்திக்கு வாங்குறாங்க. கோல்கொண்டா சுல்தான்களிடம் தளபதியாக இருந்தவர்கள் கிட்ட இருந்து அந்த இடத்தை வாங்குறாங்க. அதுல ஒரு சின்ன தொழிற்சாலையை முதல்ல அமைக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம இப்ப நின்றுட்டு இருக்கிறோம் இல்லையா, ராஜீவ்காந்தி ஐடி எக்ஸ்பிரஸ் வே, இவ்வளவு பெரிய தொழிற்பட்ட ஒரு சமூகமாக இன்னைக்கு இந்தியாவில் வேற எந்த மாநிலமும் கிடையாது. நீங்க எந்த டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியாவிலேயே எல்லா டெவலப்மெண்ட் மார்க்கர்ஸ்லயும் நம்பர் 1 நிற்கும். அது தொழிலா இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், மருத்துவமனையா இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், எல்லாத்துலயும் நம்பர் 1 தமிழ்நாடு இன்னைக்கு நிக்குது. அப்படின்னா இதுக்கு மிக முக்கியமான முதுகெலும்பாக அமைந்தது நமக்கு ஆங்கிலேயர்கள் கொடுத்த கல்வி. அந்த கல்வி, அது போக இங்க இருந்த மக்களுக்கு உள்ளார்ந்து இருந்த சுயமரியாதை. இன்னைக்கும் நான் சொல்லுவேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு ஈடாக இந்தியாவில் வேற எங்கும் சுயமரியாதை கொண்டவர்கள் நீங்க பார்க்க முடியும். சுயமரியாதைங்கிறது நம்ம எல்லாருடைய உடம்புலையும் ஊறி போயிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. சுயமரியாதை இயக்கம் இங்க வந்துச்சு, அது பிறகு வந்தது திராவிட இயக்கம் நம்ம பார்க்கிறோம். இந்த இயக்கங்கள் கொண்டு வந்த அரசியல் தெளிவு, அரசியல் புரிதல், எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற அந்த பகுத்தறிவு இருக்கு இல்லையா, அதுதான் இன்னைக்கு இந்த மாநிலத்தை, மிக முக்கியமாக சென்னை மாதிரியான ஒரு பெருநகரத்தை இவ்வளவு பெரிய வளர்ச்சியை நோக்கி தள்ளி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். இன்னைக்கும் நம்ம வைதிக முறைப்படி சாமி கும்பிட்டுக்கிட்டு மணி அடிச்சுட்டு உட்கார்ந்து இருந்தோம். வழக்கு இன்னைக்கு எப்படி இருக்காங்க அதே போல தான் நம்மளும் இருந்திருக்கணும். ஆனா நம்ம அப்படி இருக்கிறோமா? இல்ல. we are questioning everything, we are rational, we are critical. எல்லாத்தையும் கேள்வி கேட்கக்கூடிய, எல்லாத்தையும் தொலைநோக்கு பார்வையில் பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இங்க வளர்ந்திருக்கு. அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய பங்காக இங்க நமக்கு இருந்திருக்கிறது கல்வியும், அந்த கல்வியை தொடர்ந்து நமக்கு ஏற்பட்ட அரசியல் அறிவும், அந்த அரசியல் அறிவை நமக்கு தந்திருக்கக்கூடிய மக்கள் இயக்கங்கள் தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படி மக்கள் இயக்கங்கள் நம்ம சொல்லும் பொழுது தேசியவாத இயக்கம் ஒரு பக்கம் இருந்திருக்கு, திராவிட இயக்கம் ஒரு பக்கம் இருந்திருக்கு, இடதுசாரி இயக்கம் ஒரு பக்கம் இருந்திருக்கு. இந்த இயக்கங்கள் கட்டி எழுப்பிய பிரம்மாண்ட நகரமாகத்தான் இன்னைக்கு சென்னையை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இதெல்லாம் ஒரே நாள் ஒரு மேஜிக் மாதிரி இது நடக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அசுர வளர்ச்சியை நம்ம வந்து அடைஞ்சிருக்கிறோம். அப்படின்னா நெடிய காலமாக இதுக்கு பின்னாடி வித்திட்ட ஏராளமான மனிதர்கள் இந்த நகரத்துல இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக 50% இவர்களில் இருந்த பெண்கள். அப்ப நம்ம பெரும்பாலும் நம்ம யாரை பத்தி பேசிட்டே இருக்கோம்னா, வரலாறு முழுக்க ஆண்களை பத்தி பேசிட்டே இருக்கோம். பெண்கள் இந்த நகரத்திற்கு செய்த பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பு. இந்த நாட்டின் முதல் பெண் இன்ஜினியர் யார் சொல்லுங்க? ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் நாங்கள் நிற்கிறோம். ஃபர்ஸ்ட் உமன் இன்ஜினியர் ஆஃப் த கண்ட்ரி யாரு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்க கூடும்? நாட்டின் முதல் பெண் பொறியாளர் எந்த நகரத்தில் இருந்து வந்திருக்க கூடும்? தமிழ்நாடு. சரிதான். தமிழ்நாட்டில் எங்க? சென்னை. இந்த மாநகரத்துல இருந்துதான் இந்தியாவின் முதல் பெண் பொறியாளர் உருவாக்கி இருக்கிறாங்க. நீங்க இந்தியாவின் முதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டு மருத்துவர், கார்டியாலஜிஸ்ட், வெட்டனரி டாக்டர் எதை வேணாலும் எடுத்துக்காங்க, ஃபர்ஸ்ட் அட்வொகேட் எதை வேணாலும் எடுத்துக்காங்க. நாட்டின் முதலில் ஒரு விஷயத்தை செய்தவராக ஒரு தமிழ் பெண் தான் இருக்கிறார். அந்த பெண் பிறந்த ஊர் இந்த நகரமாக இருக்கு. ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுக்கு கல்வி தந்த நகரமாக இந்த நகரம் இருந்திருக்குன்னு பாக்குறோம். ஏன் லலிதா அப்படிங்கிறவங்க தான் இந்த நாட்டுடைய முதல் பெண் பொறியாளர். அவங்க படிச்சது கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ். கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ்ல முதல் முறையாக அந்த கல்லூரி தொடங்கி 150 வருஷத்துக்கு பிறகுதான் அந்த கல்லூரிக்குள்ள ஒரு பெண் நுழைய முடியும். எப்படி நம்ம உலகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு பார்க்கணும். கொஞ்சம் வரலாறு வந்து படிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெண்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட காலத்துல சண்டை போட்டு போராடி கல்லூரிக்குள் நுழைந்த ஒரு கைம்பெண், கை குழந்தை வச்சிருந்த ஒரு கைம்பெண் தான் லலிதா. அவங்க தான் இந்தியாவுடைய முதல் பெண் பொறியாளர். அப்போ நீங்க பெண்ணுடைய வளர்ச்சி அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இந்தியாவில் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், மிக குறிப்பாக சென்னையை சேர்ந்த பெண்கள் மிக முக்கியமாக கல்வியில் மேம்பட்டு இருந்தார்கள், இன்னும் மேம்பட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் தெளிவு, அவர்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் புரிதல் இருக்கையா ரொம்ப முக்கியமானது. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு இந்த இடத்துல நான் விரும்புறேன். இங்கிருந்து முதல் முறையாக நம்ம சொல்ற இந்திய ஒன்றிய அரசுல போய் அமைச்சரான பெண் யார்?
இல்லைங்க, சிறப்பு. அன்னை சத்தியவாணி முத்து. சத்தியவாணி முத்துவை வளர்க்கிறது திராவிட இயக்கம். அவங்க அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினது தந்தை பெரியார், அதன் பிறகு அறிஞர் அண்ணா. அப்போ பெண்களுக்கான அரசியல் தெளிவு அப்படின்றது நம்ம சமூகத்துல, தமிழ் சமூகத்துல அன்னையிலிருந்தே இருந்துட்டே இருந்திருக்கு. நம்ம கேள்வி கேட்கக்கூடியவர்கள் அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா, குடைந்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் நம்ம ஈக்களை போல, கொசுக்களை போல எப்ப பார்த்தாலும் கேள்வி கேட்டுட்டு எப்ப பார்த்தாலும் குறைஞ்சிட்டே இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக தான் நம்ம இருந்திருக்கோம். இந்த சமூகத்தை சேர்ந்த பெண்கள் அரசியல் தெரிந்தவர்களாக, அரசியல் செய்யக்கூடியவர்களாக, பண்பட்ட அரசியல் செய்யக்கூடியவர்களாக இங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் வரலாறு. அப்ப சென்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அபாரமான வளர்ச்சி அப்படிங்கிறது அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சியா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிசமமான வளர்ச்சியை தந்த ஒரு நகரமாக, இதுக்கு பின்னாடி இருந்த கல்வி, இதுக்கு பின்னாடி இருந்த அரசியல் இயக்கங்கள், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னைக்கும் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய சுயமரியாதை, இது எல்லாத்தையும் இந்த சென்னை நாள்ல நம்ம நினைச்சு பார்க்கணும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்தாக இங்க நான் முன்வைக்கிறேன். மிகச்சிறிய உரை தான், 5 முதல் 7 நிமிடங்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க ஏற்கனவே. பொறுமையாக இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு உங்க எல்லோருக்கும் நன்றி. Let's celebrate the spirit of the city, சென்னை. மிக சிறப்பு. சகோதரி கத்தோலிக்க மதம், ஆனால் தைரியமா சொல்றாங்க நான் இறை மறுப்பாளர் சொல்லிட்டு. அந்த ஒரு பாயிண்ட்டுக்கே நான் வந்து அவங்களை எப்படி நான் அட்மையர் பண்ணுவேன். நானும் போகிற இடங்கள்லாம் நான் நிவேதா லூயிஸோடைய நான் சகோதரி, நான் அவங்களோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி தான் நான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வகையில் சகோதரி வந்ததுக்கு அவங்கள நான் பயன்படுத்திக்கணும்னு நினைச்சேன். ஸோ இந்த ஆய்வரங்கத்தில் அவங்க மிக குறைவான நேரத்தில் பேசினாலும் கூட சிறப்பான ஒரு உரையை கொடுத்தாங்க. அவர்களுக்கு நான் மிக நன்றி தெரிவித்துக் கொள்வேன். இப்போது செயற்கை நுண்ணறிவு ஆய்வரங்கத்தை நடத்தி தரும்படி இடையில கலக்கல் கன்சம் ஒரு விருது திரு கலக்கல் கந்தசாமி ஐயா அவர்களுக்கு பேராசிரியர் கருணானந்தன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். டாக்டர் கார்த்திகேயன் ஆரியபுரம் எனர்ஜி ஆடிட்டர் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. வெற்றி நிலை இன்னொரு சால்வை புத்தகம் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். அடுத்ததாக திரு ராஜா முகமது அவர்கள் நல்லறம் பதிப்பகம். நல்லறம் பதிப்பகம் ராஜா. நல்லறம் பதிப்பகம் ராஜா முகமது அவர்கள். அடுத்த அரங்கத்தில் பேச இருக்கிற ஆளுமைகள் ஐயா பிரான்சிஸ் அவர்களையும், தமிழ்ச்சூழல் பிரான்சிஸ் அவர்களையும், அன்புக்குரிய கலக்கல் கந்தசாமி அவர்களையும் மேடையில் அந்த மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சின்ன செய்தி என்னன்னா, இந்த கல்லூரி வந்து சனிக்கிழமை நாளில் தந்திருக்கிறதால நமக்கு 4 மணிக்குள்ள நிறைவு செய்ய சொல்லியிருக்காங்க. அல்லது உங்களது உரைகள் வந்து திருக்குறளை போல சுருக்கமாக அமையட்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது முனைவர் கிருஷ்ணன் தான் கூட்டிங்க ராமசுவரன். இல்லை இது என்ன முடியல சேர்க்கணும். நான் அவங்கள மேடைக்கு உட்கார வச்சோன்னா உங்களுக்கு நேரத்து இல்லை. எதுக்காக அவங்கள உட்கார வச்சோன்னா, செயற்கை நுண்ணறிவு அரங்கத்தில் இருக்கிறவங்க நம்மளோட நிகழ்ச்சி முடியுதுன்னு தெரியக்கூடாது. இன்னும் 2 பேர் பேச இருக்காங்க. முனைவர் ஸ்ரீ பாலகுரு அவர்கள் இப்போது தன்னுடைய கருத்துக்களை வழங்குவார்கள். அவரை தொடர்ந்து பொறிஞர் ராமசுப்ரமணியன் ஐயா அவர்கள். அரங்கில் கூடியிருக்கும் ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் நண்பர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஏஐ இன்னைக்கு எல்லாமே பேசக்கூடிய ஒரு வார்த்தை வந்து ஏஐ, செயற்கை நுண்ணறிவை பற்றி தான். எங்க பாரு இன்னைக்கு இந்த பசங்க, காலேஜ் பசங்க இந்த செயற்கை நுண்ணறிவை பற்றி இன்னைக்கு நிறைய ஆய்வுகள் இன்னைக்கு வந்து
எல்லா இடத்துலையும் இந்த செயற்கை நுண்ணறிவை பற்றி தான் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, ஆய்வுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த செயற்கை நுண்ணறிவை பற்றி சொல்லணும்னா இன்னைக்கு நிறைய பயன்கள் உண்டு. இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்புன்னு சொல்லலாம் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய ஏஐ. என்ன இந்த இதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ எனக்கு வந்துட்டு நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்கு. சாட் ஜிபிடி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச டூல்ஸ் சாட் ஜிபிடி. இந்த சாட் ஜிபிடி தாண்டி ஜெமினி, ஜாஸ்பர், இன்னும் க்ராக்கு, இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. இதனுடைய பயன்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னமும் நம்ம நிறைய பேர் பயன்படுத்தாம இருக்கோம். ஒரு சாட் ஜிபிடியில் இப்போ எனக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னா அந்த வார்த்தை மட்டும்தான் தெரியும். இன்னும் மேலும் சில வார்த்தைகள் வேணும்னா அந்த சாட் ஜிபிடியில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். உங்கள் ஒரு பாஸுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுனா கொடுத்துடலாம், தமிழில் எழுதுனா தமிழில் கொடுக்கும். இதுதான் சாட் ஜிபிடி. இன்னும் அதிகமாக போகணும்னா டீப் சீக்கிங் இருக்கு, அதுவும் கொடுக்கும். இது எல்லாம் ஏஐ டூல்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஆனால் இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் இதை சொல்ல வரேன்னா, இப்போ மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுரை வேணும், கட்டுரையை கொடுக்கும், எஸ்ஏ கொடுக்கும், எல்லாமே கொடுக்கும். ஆனால் இந்த ஏஐ உடைய இது வந்து என்னன்னா கற்பனை திறனை கொஞ்சம் குறைச்சிடும். இதுதான் ஒரு பிரச்சனை. ஒரு கால்குலேட்டரில் ஒரு 10 கூட்டல் 4ன்னு போட்டிங்கன்னா 10 கூட்டல் 4 14 சொல்ல தெரியாது. கால்குலேட்டரில் எப்படி பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்திட்டு இருக்கோம். இது குறிப்பாக இன்னைக்கு சொன்னோன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், பாடல் ஆசிரியர்கள் நிறைய பேர் இன்னைக்கு இந்த சாட் ஜிபிடி தான் பயன்படுத்துகிறாங்க வார்த்தைகளை போடுவதற்கு. நம்ம எல்லாம் பாடலாசிரியர் நிறைய பேர் பார்த்துருக்கோம். சங்க இலக்கியம் தொட்டு மறுமலர்ச்சி பாடல்கள்லேருந்து பாரதியார், பாரதிதாசன், சுரதா வழியாக வந்து ஒரு மேற்கோளை காட்டி தான் நம்ம வந்து ஒவ்வொரு பாடலும் பார்த்துருக்கோம். அதை இசை வடிவமாக கொடுத்துருக்கோம். இப்போ இளையராஜா பீரியடு, நம்ம எம்எஸ்வி பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கவிஞர்கள் இருந்தாங்க. யார் புலமை பித்தன் இது மருதுகாசிலேருந்து, பட்டுக்கோட்டையிலேருந்து, கண்ணதாசன்லேருந்து சொல்லிகிட்டே போகலாம். புலமை பித்தன், நா காமராசர், வைரமுத்து, வாலி. ஆனால் இன்னைக்கு யார் தெரியுங்களா கவிஞர்கள்? கவிஞர்கள் சொல்ல முடியாது, பாடல் ஆசிரியர்கள். யாரு? பால் டப்பா, அசல் கோளாறு. சூப்பரா சொல்றாரு, அசல் கோளாறு, பால் டப்பா, சிவகார்த்திகேயன், அப்புறம் தனுஷ், அப்புறம் விக்னேஷ் சிவன். அசல் கோளாறு என்னப்பா பாட்டு? பசங்க சொல்லுவாங்க, நிறைய பேர் பசங்க நிறைய பேர் இல்ல யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். பையாடே சமையிட்டு பாட்டு. அடுத்தது உன்னத்துல பால் டப்பா வராரு, மக்கா மிஷி. வா சைட்ல ஃபால்ட்டை வச்சுன்னு ஏன்டா என்ன முறைக்கிற? நான் ஃபுல் ஸ்பீட்ல பேச வந்தா ஏன்டா ஓடி ஒளிகிற? மக்கா மிஷி. பிரச்சனையே லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ற மைக்கேல் லெஸ்ஸி. பாத்தீங்களா எப்படி ரீச் ஆச்சு பாரு. எங்க புலமை பித்தனால எழுத முடியுமா? காமராசரால் எழுத முடியுமா? முடியாது. அதுதான் பசங்க எப்படி ரீச் ஆச்சு பாரு. ஏன் இதை சொல்ல வரேன்னா, படைப்புகள் இன்னைக்கு இப்படி இருக்கு. இந்த படைப்புகள் தான் ஏன் இசைஞானி இளையராஜா கூட சொல்லுதுன்னா, என்னுடைய பிரச்சனையே ஏஐ டூல்ஸ் தான். என் பிரச்சனையும் வேற யாரும் கிடையாது, ஏஐ. ஏன் இதை சொல்றாருன்னா, அந்த இப்ப வைரமுத்துவோ இல்ல வாலியோ வந்து வாலி இல்ல இருந்தாலும் சொல்றேன், கவிஞர்கள் இருக்காங்கன்னா இப்ப இந்த பாட்டை எழுத முடியும்னா முடியாது. மக்கா மிஷின் அதுதான் போட முடியும். அப்படிதான் இருக்கு. ஏன் இதை சொல்றேன், அன்னைக்கு கண்ணதாசன், கவிஞர் கண்ணதாசன் எல்லாமே எழுதின பாடல்கள்லாம் ஒவ்வொன்றுத்திலையும் இலக்கணமும் இலக்கியமும் நிறைஞ்ச ஒரு பாடல்கள். உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஒரு பாட்டு, ஒரு நிறைய பாடல்கள் நான் சொல்றேன். குறிப்பா ஒரு 2 பாட்டோட முடிச்சுக்கிறேன். இலக்கணம் இலக்கியம் போதுதான் இலக்கணம் மாறுதோ இலக்கியமானதோ அப்படின்னு ஒரு பாடல், நிழல் நிஜமாகிறதுன்னு ஒரு பாடல். அதுல என் வாழ்க்கை நதியில் கரை ஒன்று கண்டேன், உன் நெஞ்சில் ஏனோ கரை ஒன்று கண்டேன், புரியாததாலே திரை போட்டு வைத்தேன், திரை போட்ட போதும் அணை போட்டதில்லை. இந்த இடத்துல கவிஞர் என் வாழ்க்கை நதியில் கரை 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 என்னது தமிழர் தெரியும், கரை கரை. மதம் மதம், யானைக்கு மதம் பிடிச்சிச்சு. மதம் ரிலிஜியன், ஒரு மதம். என்னது? இரட்டர மொழிதல், சிலேடை சிலேடை, இரட்டர மொழிதல். அப்ப அந்த இடத்துல என் வாழ்க்கை நதியில் கரை ஒன்று கண்டேன், உன் நெஞ்சில் ஏனோ
கரை ஒன்று கண்டேன். கரை ஒன்று கண்டேன்னா இது நதியா ஓடுறேன், எனக்கு துணையா இந்த கரை இருக்கு, எனக்கு ஒரு ஆண் துணையா இருக்கான். கரை ஒன்று கண்டேன் என்றால் உன் மேல குற்றம் இருக்கு, அந்த பெண்ணை ஏமாத்துற மாதிரி ஒரு குற்றம். அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த அப்பேற்பட்ட பாடல்களை ஒவ்வொன்றும் நம்ம பார்த்தும்போது, அதனால புரியாததாலே திரை போட்டு வைத்தேன். திரை போட்ட போதும் அணை போட்ட, அந்த திரை போட்டவனுக்கு வந்து நம்ம பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் உன் மேல இருக்கிற ஆசை குறையவில்லை. நிறைய பாட்டு சொல்லலாம். இன்னொன்று அந்தாதி. அந்தாதி என்றால் என்ன? அந்தம் என்றால் முடிவு, ஆதி என்றால் துவக்கம். இப்ப அபிராமி அந்தாதி அப்படிதானே? அபிராமியை பத்தி அபிராமி பற்றி பாடக்கூடிய ஒரு பாடல். மணியே மணியின் ஒளியே மணி புனைந்த அணியே அணிக்கு அழகே அணியாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே. ஒரு வார்த்தையில முடியறதுல இருந்து தொடங்கும். இதே மாதிரி ஒரு பாடல் கவிஞர் கண்ணதாசன் போட்டிருப்பார். வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டி நினைவலைகள் நினைவலைகள் தொடர்ந்து வந்தால் நீரலைகள் கனவலைகள் கனவலைகள் தொடர்வதற்கு காமனவன் இதுன்னு வரும். அப்ப அந்த வார்த்தையில முடியறதுல இருந்து தொடங்குது. இப்ப இந்த மாதிரி பாடல் நான் இலக்கணம் இலக்கியத்தோட நான் வந்து இருக்கணும், பாடல்கள் இருக்கணும்னு நான் சொல்ல வரல. இந்த படைப்புகள் குறைஞ்சது தமிழ் பாடல்களாக இருக்கட்டும். அதுதான் இன்னைக்கு இல்லை. இப்ப பாருங்க, இப்ப நான் பாட்டு பண்ணி மகான் விஷயம்ன்றாங்க. இப்ப இந்த பாட்டுக்கு சிலைக்கும் இதுதான் அந்தாதி, முடிகிறதுல இருந்து துவங்குறது அந்தாதி. அப்ப இந்த பாடல்கள்லாம் எங்க போச்சு அப்படின்னா இல்லை. தமிழே அந்த இதுவே வந்து குறைஞ்சு போச்சு. அதுதான் வந்து அதுக்காக இன்னைக்கு இருக்கிற எல்லா கவிஞர்களும் நான் சொல்ல வரல. தாமரை கவிஞர் தாமரை இங்க கார்கில கூட சொல்லியிருந்தாங்க, அருமையான பாடல்கள். என்னது இதுல இழந்தோம் எழில் கோலம் இனிமே மழைக்காலம். என்ன பாட்டு? மறுவார்த்தை பேசாதே மடி மீது நீ தூங்கிடு. இந்த மாதிரி தமிழ் பாட்டம் உண்டு அப்படின்னு நிறைய பாடல்கள் இருக்கு. ஒட்டுமொத்தமா சொல்ல முடியாது. இது ஏன் இதை சொல்றேன்னா, ஏஐ நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்தணும், படைப்புகள் நல்லதாக இருக்க வேண்டும். அப்பதான் வருங்கால சந்ததியினருக்கு அதை வந்து கொண்டு சேர்க்க முடியும். முடிவாக சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு பாம்புக்கு மகுடியை ஊதி நம்ம ஆட வைப்பதுதான் இன்னைக்கு ஏஐ. பாம்புக்கு மகுடி ஊதி நீங்க அதுக்கேற்ற மாதிரி இசைக்கு ஏற்றதுக்கு பாம்பு ஆடும். இதுதான் ஏஐ. ஆனா அதே பாம்புக்கு உங்களுடைய இந்த கருவியை தாண்டி வேற ஏதாவது கொடுத்து அதனுடைய ஒலியினுடைய டெசிபலை ஏத்துனீங்களா, அந்த பாம்பு உங்களை தீண்டிவிடும். அதனால நல்லதற்கு மட்டுமே ஏஐ பயன்படுத்துங்க. ஏன் இதை சொல்ல வரேன்னா, நான் இப்ப சொன்ன மாதிரி சாட் ஜிபிடியோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குறுஞ்செய்தியை நீங்க கொடுக்கலாம், ஒரு கடிதத்தை கொடுக்கலாம், எல்லாமே கொடுக்கும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஏஐ சாட் ஜிபிடி எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு தோழன், ஒரு பெண்ணுக்கு உறவினரா இருக்கும். போட்டோ பிடிச்சி சாட் ஜிபிடிக்கு போட்டோ பிடிச்சி கொடுக்குறாங்க. என் போட்டோ எப்படி இருக்கு அது சொல்லுது. திருப்பி இந்த பேட்டர்ன், இந்த மஞ்சள் கலர் சுடிதார் நல்லா இல்லை, நீங்க இது வந்து சைபர் செக்யூரிட்டி இன்னும் பல பிரச்சனைகள் போகும். ஆகையினால நல்லதற்கு மட்டும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி பாராட்டி வெளிப்படுகிறேன். மிக்க நன்றி ஐயா. செயற்கை நுண்ணறிவு அரங்கத்தை நாம் நல்ல விதத்திற்கு பயன்படுத்துவோம் என்ற வகையில் சிறப்பான ஒரு உரையை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக பொறிஞர் ராமசுப்ரமணியன் ஐயா அவர்களை குறித்ததான அறிமுகத்தை திரு கலக்கல் கந்தசாமி அவர்கள் வழங்குவார்கள். அதனைத் தொடர்ந்து பொறிஞர் ராமசுப்ரமணியன் ஐயா. நம்முடைய அரங்கமானது 4 மணி வரையிலே நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பேசுகின்ற பேச்சாளர்கள் அதனை பொறுத்து உங்களுடைய நேரத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குழந்தைகளின் கிருட்டல்கள் இல்லாத சுவர்கள் எல்லாம் சபிக்கப்பட்ட சுவர்களே. கோவில் மசூதி ஆகலாம், மசூதி கோவில் ஆகலாம், மனிதம் சமாதி ஆகாமல் என்ற நல்ல கவிதைகளை தந்த தமிழேலன் ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கங்களை பதிவு செய்து, மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் எங்களுக்கு அறிமுகமானவர், அனல்மின் இலக்கிய வட்டத்தின் மூலம் ஆளுமை செய்தவர், பயன்பாட்டு பண்பாட்டு அறிவியல் மூலம் பார்முழுக்க தனக்கான அடையாளத்தை பெற்றவர், எரிசக்தி பயன்பாடு மற்றும் சேமிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பவர், மனிதநேய மாண்பாளர், காழ்ப்புணர்வு இல்லாமல் கலந்தாய்வு செய்பவர்,
அகம் புறம் இரண்டும் அழகாக அமைய பெற்ற ராமசுப்பிரமணியம் ஐயா உங்களின் கரவொலியோடு இப்பொழுது சிறப்புரையாற்ற வருகின்றார். எல்லாம் மீட்ல வச்சு கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க ஐயாவுக்கு. உங்கள் ரத்த ஓட்டம் சீராகும், உங்கள் ஆயுள் அதிகரிக்கும், அவரையும் வாழ்த்துவோம். அவையில் இருக்கிற ஆண்டோர்களுக்கும் முன்னாடி இருக்கின்ற சான்றோர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள், வணக்கங்கள். கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நான் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் பொறியாளராக பயன்படுத்திட்டு இருக்கிற அந்த ஒரு தருணத்தை நினைவு கூற விரும்புகின்றேன். ஏன்னா அப்போ எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகள் தமிழில் ஐயா எல்லாமே சேர்ந்து ஆரம்பித்த அமைப்பு தான் இலக்கிய வட்டம். நிறைய பண்ணோம், ஸ்கூலு எல்லாத்துக்குமே நிறைய ப்ரோக்ராம்ஸ் நிறைய பண்ணோம், பட்டிமன்றங்கள் நிறைய பேசணும். எங்கள் குழுவுக்கு பேண்ட் போட்ட பட்டிமன்ற குழுன்னு பேருங்க. எங்கள் ஊரில் எங்கே மாரியம்மன் கோயில் எங்கே விழா நடந்தாலும் எங்களை கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான நிறைய பயிற்சிகள் நிறைய பயின்று கிட்டத்தட்ட 2009 என்னுடைய பொறியாளர் பணியை விட்டுட்டு இப்போ நான் ஒரு கார்ப்பரேட் பயிற்சியாளராக என் கூட ஒரு தோன்றிய ஒரு ஆசைனா கார்ப்பரேட் பயிற்சியாளராக கிட்டத்தட்ட 15 வருஷமாக நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதற்கான விதைகள் அந்த மேட்டூரில் தான் மூடப்பட்டது. அதை ரொம்ப நன்றியோடு நான் நினைவு கூறுறேன். அது இல்லைன்னா இன்னைக்கு நான் இந்த தொழிலில் இருந்திருக்க மாட்டேன். ஸோ அந்த ஒரு நன்றி உணர்வோட திரும்ப ஒரு தமிழ் இலக்கிய வட்டத்துக்கும் மேட்டூர் நான் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு குவிஸோட ஆரம்பிச்சிடலாம். ஐயா சொன்னார் ஏஐ ஒரு பாம்புனாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஏஐ அந்த அலாவுதீன் விளக்கு பார்த்துருக்கீங்களா? அலாவுதீன் விளக்கு என்னங்க விசேஷம்? அதில் தேர்ச்சா பூதம் வரும். கிட்டத்தட்ட அதே அளவு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். கடந்த ஒரு 2 வருஷமா உள்ள போக திகைப்பு மிகைப்பும் அவ்வளோ இருக்கு. அவ்வளோ விஷயங்களை ஏஐ பண்ணிட்டு இருக்கு. அந்த ஏஐனால் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா ரொம்ப சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு 3 நிமிஷத்தில் குயிக்காக உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒரு குவிஸ். சில விஷயங்கள் சொல்வேன், அது சரியா தவறான்னு மட்டும் நீங்க சொல்லணும். ஆரம்பிக்கலாங்களா? ஏஐக்கு எல்லாம் தெரியும், சரியா தப்பா? சரிங்கிறவங்க கை தூக்குங்க. ஏஐக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறவங்க சரிங்கிறவங்க கை தூக்குங்க, தப்புங்கிறவங்க கை தூக்குங்க. கரெக்ட். ஏஐக்கு எல்லாம் தெரியாது, ரைட்டுங்களா? ஏஐக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல சில விஷயங்கள் தான் ஏஐக்கு தெரியும். ஆனா அதை நமக்கு எடுத்து கொடுக்குற அந்த பேக்கேஜிங் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. சில நேரங்களில் டாக்டர்களை விட ஏஐ மிகச்சிறப்பாக வேலை செய்யும். உண்மையா பொய்யா? உண்மைங்கிறவங்க கை தூக்குங்க. சில நேரங்களில் டாக்டர்களை விட வேகமாக நுட்பமாக ஏஐயால் ஒரு டயக்னோஸ் பண்ண முடியும். ஆமாங்கிறவங்க கை தூக்குங்க. ஆமா, உண்மை. நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அற்புதமா ஏஐ ஒரு டாக்டர்ஸை விட ரொம்ப நுட்பமா ரொம்ப வேகமா சில விஷயங்களை டயக்னோஸ் பண்ணுங்க. ஏஐ தவறே செய்யாது. சரியா தப்புங்களா? தப்பு, ரைட்? ஏஐ நிறைய தவறு செய்யும். ஏன்னா ஏஐ எதை பேஸ் பண்ணி இயங்குதுன்னா நம்ம கிட்ட இது வரைக்கும் இருந்த அறிவை பேஸ் பண்ணி தான் இயங்குது. அதுல நிறைய தவறுகள் இருக்கும்போது ஏஐ நிறைய தவறுகள் இருக்கு. இது சொல்ல போனா ஹாலூசினேஷன் ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹாலூசினேஷன் சைக்கியாட்ரியில சொல்லுவாங்க, ரைட்? இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி பார்க்கறதுக்கு ஹாலூசினேஷன். ஏஐ ஹாலூசினேஷன் கூட பண்ணுது. அந்த அளவு ஒரு நுட்பமான விஷயமா இருக்கு. ஏஐ உணர்வுகள் உடையது. ஏஐக்கு எமோஷன்ஸ் இருக்கா இல்லைங்களா? லேசா ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க, ரைட்டுங்களா? கில்ட் அப்படிங்கிறது ஒரு கில்ட்டுங்கிற ஒரு உணர்வு லேசா ஆரம்பிச்சிருக்கு. அதாவது லாஜிக்கலா இட்ஸ் வெரி குட், லிட்டரரியா இட்ஸ் வெரி குட், மைண்ட் லெவல் இப்போ லேசா ஆரம்பிச்சிருக்கு. சில ஃபீட்பேக் மூலமா அதனால ஒரு குற்ற மனப்பான்மைக்கு ஆட்பட முடியும். கில்ட் கான்ஷியஸ்னஸ் அது இருக்குன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுக்காக செல்ஃப் அவேர்னஸ் இன்னும் அது கான்செப்டுவலா இருக்கு. கொஞ்ச நாள் கடந்ததுக்கு அப்புறம் தன்னைத்தானே உணர்கின்ற திறமை கூட ஏஐக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது, ஏஐயா கவிதை எழுத முடியும்? முடியாதுங்களா? கண்டிப்பாக ஏஐயால் கவிதை எழுத முடியும். ஏஐ எங்கெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறது? ஏஐ எங்க யூஸ் பண்ணக்கூடாது? எக்ஸாம் ஹாலில் யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நிறைய கண்டிப்பா ஏஐ நம்ம யூஸ் பண்ண கூடாது, ரைட்? ஸோ ஏஐல 4 வகை இருக்குங்க, ரைட்? ப்ராக்டிக்கலா நான் அப்ளை பண்ற பேஸ் பண்ணி, ஐ நாட் அன் ஏஐ எக்ஸ்பர்ட் கிடையாது நான். ஆனால் ஏஐ தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்கேன் ஒரு 2 வருஷமா. ஸோ 4 வகையை நம்ம ஏஐ பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏஐ பிரிவு ஜெனரேட்டிவ் ஏஐ. ஒரு கொஸ்டினை கொடுத்தோம்னா பல வகையில நமக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சென்னைக்கு மேடம் பேசுனாங்க. ஸோ சென்னையில் என்ன விசேஷம், சென்னை டே பர்த்டே என்ன விசேஷம் தட்டி தள்ளிடும். ஏகப்பட்ட விஷயங்கள் தட்டி தள்ளிடும். ப்ராம்ப்ட்னு பேர், நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான பதில்கள் வரும்.
நீங்கள் அதே ப்ராம்ப்டை 2வது தடவை கொடுத்தீங்கன்னா வேற பதில்கள் வருது. அதான் அதில் பியூட்டி. ஒரே ப்ராம்ப்டை ஒரு தடவை கொடுத்தா வர பதில்களும் அதே ப்ராம்ப்டை திரும்ப 2வது தடவை கொடுத்தா வர பதில்கள் வித்தியாசமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது டெக்ஸ்ட் பேஸ்டாக நம்முடைய லாங்குவேஜ் பேஸ்டாக வரக்கூடியது. 2வது ஏஜென்டிக் ஏஐ அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன சின்ன வேலைகளை நாமளே தொடர்ந்து மேனுவலாக செஞ்சுட்டே இருக்கோம். ஒரு நாளைக்கு 100 இமெயில் அனுப்ப வேண்டியிருக்கு, வர வாட்ஸ்அப்புக்கு எல்லாத்தையும் ரிப்ளை பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் நாமளே பண்ணாமல் ஏஐயை பண்ண வைக்கலாம். தூங்கும் பொழுது கூட நமக்கான வேலையை ஏஐ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பேர் ஏஜென்டிக் ஏஐ. மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஆப்ஸ் எல்லாம் வரக்கூடியது இந்த ஏஜென்டிக் ஏஐ. நாம ரெகுலராக பண்ணக்கூடிய மேனுவல் வேலைகளை மாற்றி அது செய்யும், நம்மளை ஃப்ரீ பண்ணிக்கிறோம். கான்செப்ட் என்னன்னா 4 hours வீக்கு, ஒரு வாரத்துக்கு 4 மணி நேரம் வேலை செஞ்சா போதும். பர்சனலாக கிட்டத்தட்ட அதை நோக்கி நவுந்துட்டு இருக்கேன் நான். கிட்டத்தட்ட எல்லா ஒர்க்கில், கோச்சிங், ட்ரைனிங், பிஸ்னஸில் எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணிட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் வேலை செஞ்சால் போதுங்க ஒரு வாரத்துக்கு. மற்ற நமக்கு ஏன்னா எல்லா ரொட்டீன் வேலையும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏஜென்டிக் ஏஐ திரும்ப பண்ணிட்டு இருக்கேன். 3வது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஏஐ, அதுக்கு பேர் ப்ரெடிக்டிவ் ஏஐ. பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படின்னு முன்னாடியே அனலைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ப்ரெடிக்டிவ் ஏஐ ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கேன். ஷேர்ஸ், முக்கியமான நிகழ்வுகள், ரொம்ப குறிப்பாக இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் ஃபேஸ்புக்கெல்லாம் ஒரு லைக் கொடுத்துட்டீங்கன்னா அது சம்மந்தமாக எல்லாமே வந்துட்டு இருக்கும் பார்த்தீங்களா. சில நேரங்களில் நீங்கள் கேஷுவலாக பேசியிருப்பீங்க, இந்த இடத்துல வீடு வாங்கலாம், இந்த இடத்துல ஒரு லேண்ட் வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா கூட அடுத்தது உங்கள் ஃபீடில் ஏகப்பட்ட அதே லேண்டுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் ப்ரெடிக்டிவ் ஏஐ பேஸ்டு. 4வது இருக்கிற ஏஐ ரொம்ப பவர்ஃபுல், சிஸ்டமிக் ஏஐ. மற்ற 3 ஏஐயும் சேர்த்து வேலை வாங்கக்கூடிய விஷயத்துக்கு பேர் சிஸ்டமிக் ஏஐ. ஸோ 4 ஏஐ பார்த்தாங்கன்னா, 1 ஜெனரேட்டிவ் ஏஐ, இன்னொன்று ஏஜென்டிக் ஏஐ, 3வது ப்ரெடிக்டிவ் ஏஐ, 4வது சிஸ்டமிக் ஏஐ. ஸோ இந்த 4 ஏஐயும் வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட நிறைய விஷயங்களை நம்மளால சாதிக்க முடியும். 2 அப்ளிகேஷன் மட்டும் சொல்லிடுறேங்க. ஒரு தனி மனிதனா என்ன பண்றது, அதுக்கு ஏஐ எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு இலக்கு வச்சுக்கோங்க. ஒரு ரெக்வஸ்ட், நான் இதை அடையணும் அப்படின்னு ஒரு இலக்கை வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த இலக்கை அடையறதுக்கு என்ன பண்றதுன்னு ஏஐட்டே கேளுங்க. நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், நான் என்ன பண்ணணும், நான் தனியாக ஒரு பாசிவ் இன்கம் ஸ்ட்ரீமுக்கு ஒன்று ஆரம்பிக்கணும், என்ன பண்ணணும், எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும், என்ன நமக்கு குறிக்கோள் இருக்கோ அதை நீங்கள் ஏஐல கொடுங்க. கிட்டத்தட்ட 90% அது கரெக்டான ஒரு அமைப்பை நமக்கு கொண்டு வந்துடுது. ரொம்ப முக்கியமாக இன்னொரு பவர்ஃபுல்லான விஷயம் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, எனக்கு ஏஐ எனக்கு ஒரு மாற்றம் செய்யறேன். நிறைய பேர் என்னோட ப்ரோக்ராம் அட்டன் பண்ண கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. நிறைய கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு டைம் கொடுக்க முடியாதுன்னா, ஒரு ஏஐ நான் கிட்டத்தட்ட அந்த ப்ராசஸில் இருக்கேன். ஏஐ உருவாக்கி வச்சிட்டேன்னா, நான் என்னெல்லாம் இது வரைக்கும் நெட்டில் போட்டிருக்கேனோ அதை பேஸ் பண்ணி கேட்குற கேள்விக்கு ஏஐயே பதில் சொல்லிடும். அந்த வகையில் என்னுடைய உழைப்பை நான் சுருக்கிக்க முடியும். 3வது, இதை தயவு செய்து ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் கேட்டுக்கிறேன், இது ஒண்டர்ஃபுல்லான ஒரு விஷயம். இட்ஸ் கால்ட் அஸ் ஃபியூச்சர் யூ. 5 வருஷம் கழிச்சு நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேள்வி நீங்க ஏஐட்ட கேட்டீங்கன்னா, ப்ரொவைடட் ஏஐக்கு உங்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஏஐ நீங்க இமெயில் மூலமா கனெக்ட் பண்ணாம கூகுள் மூலமா கனெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா, நீங்க வெப்ல என்னெல்லாம் பண்றீங்களோ எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ உங்களுடைய ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, உங்களுடைய வீக்னஸஸ் என்ன, அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போக என்ன பண்ணணும், எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20 பக்கம் ரிப்போர்ட்டாக உங்களுக்கு கொடுத்துடணும். வாழ்க்கையில நான் பிராண்ட் யூ, வாழ்க்கையில நான் முன்னேறினா என்ன பண்ணணும்னு இந்த கேள்வி மட்டும் நீங்கள் ஏஐட்ட கேட்டு பாருங்க. ஸோ பியூட்டிஃபுல் திங். ரொம்ப அழகாக ஒரு 20 பக்கத்துக்கான ரிப்போர்ட்டை உங்களுக்கு கொடுத்துருது. இதெல்லாம் நீ ஸ்ட்ரென்த்து, இதெல்லாம் நீ வீக்னஸ், இதெல்லாம் இப்படி பண்ணலாம், இதெல்லாம் இப்படி பண்ணலாம். ஏகப்பட்ட வாய்ப்புகளை நமக்கு, ஏகப்பட்ட சாய்ஸஸ் நமக்கு கொண்டு வரதுக்கு ஏஐ ரொம்ப அற்புதமான, மிக மிக அற்புதமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதெல்லாம் கடைசி பார்க்கும்போது கடைசியாக ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மட்டும் பண்ணிடலாங்க. 2 minutes ஆக்டிவிட்டி. ஏன்னா மனசுக்குள்ளே போகணுங்கிறதுக்காக எல்லாரும் கொஞ்சம் எழுந்திரிச்சு சொல்லுங்க ப்ளீஸ். ஜஸ்ட் 2 minutes. ஒருத்தர் பார்க்குற மாதிரி நின்றுக்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர் பார்க்குற மாதிரி நின்றுக்கணும். திரும்பிக்கணும். ஒருத்தர் பார்க்குற மாதிரி இருக்கணும். உங்க இடது கையை எடுத்து அவருக்கு பக்கத்தை, அவரோட வலது கை இருக்கணும். உங்க இடது கை அவர் வலது கை கிட்ட வச்சுக்கோங்க. உங்க இடது கை மேல் நோக்கி இருக்கணும். இந்த லெஃப்ட் பாம் அப்போர்டா இருக்கணும். அதான் அவரோட உங்க எழுத்தாப்பிடிக்கிறோட வலது கை கிட்ட வச்சுக்கோங்க. உங்க வலது கை இருக்கு இல்லைங்களா, ஃப்ரீயா இருக்கும் இல்லையா, அவரோட உங்க எழுத்தாப்பிடிக்கிற இடது கை முன்னாடி இருக்கும். அதை தொட்டுக்கோங்க உங்க வலது கை, ஒரு ஃபிங்கர். அதேதான். ஆமா, உங்க வலது கையால முன்னாடி இருக்கிற ஒரு கை மேல இருக்குங்க, அதை தொட்டுக்கோ.
கரெக்டுங்களா? ஜஸ்ட் கையை போடக்கூடாதுங்க, கை தொட்டுக்கணும், ஒரு விரலை மட்டும் நீட்டி தொட்டுக்கணும். இப்படி ஒரே ஒரு விரல். இப்போ உங்க இடது கைய முன்னாடி இருக்கிற தொட்டுட்டு இருப்பார், கரெக்டுங்களா? உங்க இடது கைய முன்னாடி இருக்கிற தொட்டுட்டு இருப்பார் ஒரு விரல்ல. உங்களுடைய வலது கை விரல் வந்து அவருடைய இடது கையை தொட்டுட்டு இருக்கும், கரெக்டுங்களா? இதுதான் பொசிஷன். இப்ப நான் 3 என்ன 1 2 3 சொல்றேன். இப்போ நல்லா கேட்டுக்கோங்க. நான் 3 சொன்ன உடனே உங்க கைய எந்த விரல் தொட்டுட்டு இருக்கோ அதை பிடிக்கணும். உங்க கையை ஒரு விரல் தொட்டுட்டு இருக்கு இல்லையா, அதை பிடிக்கணும். அதே நேரத்துல அவரு உங்க விரலை பிடிக்க ட்ரை பண்ணுவாரு, அதுல இருந்து எஸ்கேப் ஆகும். இடது கையை ஒரு விரல் தொட்டுட்டு இருக்கு, அதான் நீங்க பிடிக்கணும். உங்க வலது கைய அடுத்த ஒரு விரல் தொட்டுட்டு இருக்கும், அவரும் உங்க விரலை பிடிக்க ட்ரை பண்ணுவாரு, நீங்க எஸ்கேப் பண்ணணும். ரெண்டையும் ஒரே நேரத்துல பண்ணணும். புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுதுங்களா? இடது கையை ஒருத்தர் தொட்டுட்டு இருக்காரு இல்லையா, அதை பிடிக்கிற டாக்டிக். அதே மாதிரி உங்க வலது விரலை அவர் பிடிக்க ட்ரை பண்ணுவாரு, அப்பதான் பிடிக்க முடியும், எடுக்க முடியும். சோ நான் 1 2 3 சொன்ன உடனே ரெண்டையும் நீங்க பிடிக்கவும் முடிக்கணும், எஸ்கேப் ஆகுமா? ரைட், பார்க்கலாமா? ரெடிங்களா? 1 2 1 2 3. எத்தனை விரல் மாட்டுச்சு? கை மட்டும் தூங்க. விரல் மாட்டிடுச்சு அப்படிங்கிற ஓகே. ஒரு நிமிஷம் சின்ன டீப்ரீஃப் பண்ணிடுறேன். ஐயா விட்டு கொடுத்தாரு. பிடிக்கிறதுன்னா என்ன, தப்பிக்கிறதுன்னா என்ன, பிடிக்கிறதுன்னா என்ன, எடுக்கிறதுன்னா என்ன? ஓகே, பிடிக்கிறதுன்னா ஒரு விஷயத்தை சாதிக்கிறது, பிடிக்கிறதுன்னா ஒரு விஷயத்தை சாதிக்கிறது. எடுக்கிறதுன்னா ஒரு விஷயத்துல இருந்து தப்பி ஓடுறது. திரும்ப வாங்க, இப்ப திரும்ப வாங்க, மறுபடியும் இப்ப திரும்ப சொல்றேன். மனசுல ஒரு ப்ரோக்ராம் படிவாங்க, மனசுல ஒரு ப்ரோக்ராம் படிவாங்க. நான் மாட்டினாலும் பரவாயில்லையா, என் விரல இன்னொருத்தர் பிடிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு எது முக்கியம்? எஸ்கேப் முக்கியமா, பிடிக்கிறது முக்கியமா? பிடிக்கிறது முக்கியம். என் விரல இன்னொருத்தர் பிடிச்சா கூட பரவாயில்ல, நான் கண்டிப்பா இன்னொருத்தர் விரல பிடிச்சே ஆகணும் அப்படின்னு மைண்ட்ல ஒரு ஸ்மால் கமாண்ட் கொடுத்துக்கோங்க. எது முக்கியம்? எஸ்கேப் ஆகிறது முக்கியம் இல்ல, எது முக்கியம்? பிடிக்கிறது முக்கியம். கவனத்தை எஸ்கேப்ல இருந்து எங்க கொண்டு வரோம்? பிடிக்கணும். கவனத்தை தப்பிக்கிறதுல இருந்து எங்க கொண்டு வரோம்? சாதிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மனசை கொண்டு வரோம். கமாண்ட் கொடுத்துக்கோங்க, ரைட்டுங்களா? எஸ்கேப் ஆகிறது முக்கியம் இல்ல, எது முக்கியம்? பிடிக்கிறது முக்கியம். 1 2 3. Thank you. Please sit down. I'll finish in 30 seconds. 30 seconds. அதாவது நாங்க உளவியல் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஏதோ ஒன்றை சாதிக்கணும்னா சில நேரங்களில் நம்ம பெயின் அனுபவம், வலியை தாங்கிதான் ஆகணும். எக்ஸாம்ல ஜெயிக்கணும்னா கொஞ்சம் படிச்சு தான் ஆகணும், சில விஷயங்களை விட்டு தான் ஆகணும். வலியை தாங்கினால்தான் நம்ம சில விஷயங்களை சாதிக்க முடியும். வலிக்கு விட்டு பயந்து ஓடக்கூடாது. வலி இருந்தாலும் பரவாயில்ல, சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான். வெரி சிம்பிளா சொன்னோம்னா, சாட் ஜிபிடி நம்மளால தப்பிக்க முடியாது. சாட் ஜிபிடில இருந்து நம்மளால தப்பிக்க முடியாது. ரொம்ப அழகா சொல்றாங்க. இன்னும் 20-30ல நிறைய சேஞ்சஸ் இருக்கு, நிறைய பேர் கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். சாட் ஜிபிடி மனிதர்கள் செய்யக்கூடிய வேலையை, பெரும்பாலான வேலைகளை செஞ்சிருது. அதனால கண்டிப்பா நம்ம சாட் ஜிபிடியை நாம் வசப்படுத்த வேண்டும். அதனால தப்பிக்கிறதுங்கிற மனசுல எடுத்துட்டு, அது பாட்டுக்கு அது இருக்கும், ஒன்றும் பண்ணாதுங்கிற எண்ணத்துல விட்டுட்டு கத்துக்கலாம். கத்துக்கிறது மனிதர்கள் மூளை வந்து கடைசி மூச்சு வரைக்கும் கற்றுக்கொள்வதற்காக படைக்கப்பட்டது மனித மூளை என்பது. ஸோ என்னுடைய ரிக்வஸ்ட் என்ன பண்ணுறேன், சாட் ஜிபிடி கற்றுக்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது, ரொம்ப எங்கேஜிங், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஸோ அதை வசப்படுத்துவோம், நம்முடைய நாட்டையும் நம்முடைய சமூகத்தையும் உயர்த்துவோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. கொஞ்ச நேரம் நம்மள எல்லாரும் குழந்தைய மாத்திட்டாருல்ல, எழுந்திரிச்சு நின்று எல்லாரும் பழையபடி எல்லாம் கையெல்லாம் பிடிச்சி விளையாடிட்டு இருந்தாங்க, ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி ஐயா. இப்பொழுது அடுத்ததாக நம்ம மத்தியில் இருக்கிற தொன்மவியல் ஆய்வறிஞர் பிரான்சிஸ் ஐயா அவர் உரையாற்றுவார். அவரை குறித்து அறிமுகம் செய்ய பேராசிரியர் வெற்றிநிலவன் ஐயா அவர்கள் என்போடு அழைக்கிறேன். வணக்கம். நம்முடைய ஐயா பிரான்சிஸ் ஐயா அவர்கள் தொடர்ந்து 4-5 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு செய்தியை பதிவு செய்து கொண்டே இருப்பார். வரலாறு செப்புகிறது என்கிற பொருண்மையிலே தொடர்ச்சியாக செய்தியை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்.
எல்லா செய்திகளிலுமே கல்வெட்டுகளாக இருக்கலாம் அல்லது வரலாற்றிலிருந்து ஏதாவது கூறுகளாக இருக்கலாம். அவற்றிலிருந்து தமிழருடைய வரலாற்றை மெய்ப்பிக்கிற அல்லது தமிழருடைய வரலாற்றை மீட்கிற ஒரு பணியினை மீளாய்வு செய்கிற ஒரு வேலையை ஐயா அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார். அந்த செய்தியை நான் தொடர்ச்சியாக படித்து கொண்டிருக்கிறேன் என்ற அடிப்படையில் மிகவும் மகிழ்ச்சி. எப்படி ஐயா அவர்களுக்கு அவ்வளவு நேரம் கிடைக்கிறது என்பது கூட எனக்கு வியப்பாக இருக்கும். என்றால் கூட இந்த பணிகளுக்கு இடையிலும் கூட பல நூல்களை ஏற்றிக்கொண்டே இருக்கிறார் என்பதும் கவனத்தில் கொள்ள வேண்டியது. குறிப்பாக திமிரிய சிறகுகள் என்கிற ஒரு நூலினை ஐயாவுடைய நூலை நம்முடைய சான்றோதளம் வெளியிட்டிருக்கிறது. அதுபோலவே வெனான்சிலிஸ் வெல்லனோவா என்கிற ஒரு பாதிரியார் அவர்கள் குறித்த ஒரு ஒழுக்கவியல் சார்ந்த ஒரு வரலாற்று பதிவையை ஐயா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதுவும் பாராட்டுக்குரியது. இப்படியாக பலவற்றை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். மீட்கப்பட வேண்டிய வரலாறு குறித்த ஒரு வரலாற்று ஆய்வாளராக ஐயா அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்று தொன்மவியல் அறிஞராகவும் இருக்கிறார் என்பதில் மகிழ்ச்சி. ஐயா அவர்களை அன்போடு இந்த அரங்கத்திற்கு அழைக்கிறார். அறிவார்ந்த அந்தன பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கம். இயற்கையில் ஐம்பெரும் வல்லமைகளை முன்னிறுத்தி 5ஆம் ஆண்டு நிறைவுற்று 6ஆம் ஆண்டு தொடக்கத்தில் இருக்கக்கூடிய சான்றோர் தளத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய பணி ஓய்வுக்கு பிறகு மொழி வரலாறு சம்பந்தப்பட்ட இந்த அமைப்புக்கு என்னுடைய நன்றி. வரலாறு என்பது மானுடவியலை, மனிதனுடைய இயக்கத்தை கூறுவது. இந்த வரலாற்றுக்கு உள்ளதான் பொறியியல், அறிவியல், பூகோளம் ஆக எல்லா மனிதனுடைய பயன்பாட்டிற்கான அத்தனை கூறுகளும் உள்ளடக்கியதுதான் வரலாறு. அந்த வரலாறு மானுடவியலை, அவனுடைய இயக்கத்தை கூறுவது. அவ்வளவுதான். வரலாறு என்பது வேறு ஒன்றும் அல்ல. அது மானுட படிப்பு. ஆக அந்த வரலாறும் மொழியும் ஒரு இனத்தினுடைய